மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் மே மாதம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக ஈடுபட்டுள்ளது. இதன்படி காங்கிரசுடன் கடந்த 28ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் திருப்திகரமாகவும் இருந்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக வரும் 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சுப்பராயன் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி உள்ளிட்டோர் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகப்பட்டினம் என 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டுள்ளது. கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. கடந்த முறை போட்டியிட்ட 2 தொகுதிகளுடன் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் நாங்கள் போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஊழியர் கூட்டத்தையே போட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 இடங்களை வற்புறுத்துவது, மேலும் கூடுதலான இடங்களை கேட்பது என்கிற அடிப்படையில் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு செயல்படும். இந்நிலையில் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது விழுப்புரம் எம்பி ரவிக்குமாருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்றும் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் கோரியதாக கூறப்படுகிறது. மேலும் மக்களவைத் தேர்தலில் 3 தனித்தொகுதி மற்றும் ஒரு பொது தொகுதியை திமுக கூட்டணியில் கேட்டு பெற முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுதலாக வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிற நிலையிலே நாங்கள் எல்லா கட்சிகளோடும் அரவணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு நடைபெறும். வரும் தேர்தலில் தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் பானை சின்னத்திலேயே போட்டியிடுவது என விசிக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசினார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இருவரும் அரை மணி நேரம் ஆலோசித்ததாக தெரிகிறது. மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஜி.கே. வாசன் ஆலோசனை நடத்த உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு முதன்முறையாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.